எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை ஒருவர் திருப்பிக் கொள்ளலாம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, அது சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, வார்த்தை உம்முடையது, வாக்குத்தத்தமும் உம்முடையது. நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவரும் வாக்கு மாறாதவரும் எங்களை தெரிந்து கொண்டவரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாய் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளம்பித்தாரும். சுயம் வெளிப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளும். துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் உமக்கு ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய ஞாபகம் சரி என்றால் நம்முடைய திருச்சபைக்கு இது 3வது முறை இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய திருச்சபைக்கு இந்த வசனத்தை வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். எனக்கு பட்டன் செல் இருக்கிற ஒரு காலம். அப்பொழுது நான் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பதாக இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த பட்டன் செல்லை யாருக்கெல்லாம் இந்த பட்டன் செல்லோடு எனக்கு கான்டாக்ட் இருக்கிறதோ அவர்களுக்கு ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாகவே இந்த மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணுவேன். அப்படி ஒருவர் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது உடுமலைப்பேட்டையில் ஆண்டனி என்கிற விண்டு கேர்னுடைய சார் கையில் இந்த வாக்குத்தத்தம் போகிறது. அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் வந்ததுனால தன்னுடைய போனை ஓபன் பண்ண சொல்ல எரேமியா 29:11 என்ற வார்த்தை அவருக்கு முன்பதாக போகிறது. அவருக்கு ஒருவர் 33 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். அவருக்கு ஒருவர் பலமுறை கேட்டு தன்னுடைய உழைப்பினுடைய பெரும் பங்கை அந்த 33 லட்சத்திற்கு செலவிட்டவர் துக்கத்தோடு இருக்கும் பொழுது இந்த திருவசனம், இந்த வாக்குத்தத்தம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருக்கு கைமாறப்பட்டது. அவர் தேவனுடைய சமூகத்தில் அந்த இடத்தில் வந்து ஒரு தீர்மானத்தோடு இந்த 33 லட்சத்தினுடைய அந்த நபரை அணுகுவதற்கு இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஆச்சரியமாக இருக்கும். இந்த வசனத்தை தேவ சமூகத்தில் ஏற்றெடுத்து கொண்டு அவர் பயணிக்கிறார் காலையிலே அந்த நபரோடு. அப்பொழுது அநேக நாட்கள் அவரை ஏமாற்றின அந்த சகோதரர் இவர் போன மாத்திரத்தில் இந்த 33 லட்சத்தினுடைய செக்கை என்ன செய்துட்டாரு? அவர் கையிலே அவர் கொடுத்து விட்டார். இவர் இந்த செக்கை வாங்கி, இந்த காசோலையை வாங்கி நேர பேங்குக்கு போறாரு. பேங்கில் போன ஒரே பேங்க் ஆனதுனால உடன் அந்த 33 லட்சம் ரூபாய் பாஸ் ஆகுகிறது. அந்த இடத்துல வைத்து எனக்கு ஒரு தொலைபேசியிலே பட்டன் செல்லு தான் 11:10 இப்பவும் ஞாபகம் உண்டு. இப்படி நீங்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை அனுப்பினீர்கள். இந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொண்டேன். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் என்னதா இருக்கிறேன்? நினைவாயிருக்கிறேன், நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, அது என்னத்துக்கு? சமாதானத்தின் நினைவுகளே. இந்த 29 எரேமியாவினுடைய வசனத்தின் ஒரு சரித்திரம் இருக்கிறது.
ஒரு வரலாறு இருக்கிறது. அதை சொல்லி இதை உங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த காலையிலே உங்களை சமாதானத்தோடு உங்கள் கூடாரங்களுக்கு நான் அனுப்ப தேவ சமூகத்திலே நிற்கிறேன். யூதாவின் மிகவும் ஆபத்தான காலகட்டத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு தீர்க்க தரிசியாகும் இந்த எரேமியா. ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் கர்த்தருடைய பணியை அல்லது தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்தவராகும் இந்த அருமையான எரேமியா. அவர் அக்காலத்தில் ஒரு வாலிபன் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். பாபிலோனில் பிடித்து கொண்டு போகப்பட்ட கைதிகளுக்கு எரேமியா ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். பாபிலோனில் சிறைப்பட்டு போன இந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு கடிதத்தை அவர் அனுப்புகிறார். நீங்கள் வாசித்த 29ஆம் வசனத்தில் அதனுடைய 8ஆம் வசனத்தை ஒருவர் திருப்பிக் கொண்டால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 29:8 மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற இந்த தீர்க்கதரிசிகளும் இந்த குறிகாரர்களும் உங்களை மோசம் போக ஒட்டாதிருங்கள். எப்படி? சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமல் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அன்னைக்கும் பொய் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். பொய் சொல்லுகிற சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவைகளின் நடுவில் ஒருவனுக்கு, ஒரு சிறைப்பட்டு போன ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு சந்ததிக்கு, ஒரு ஜனத்துக்கு ஒரு கடிதத்தை இந்த தேவ மனுஷன் அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு வசனம் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் வாசித்து கேட்ட வசனம். அல்லேலூயா. இந்த நல்ல காலையிலே எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நபரும் இல்லை, தரிசனம் இல்லாத ஒரு நபரும் இல்லை. இந்த காலையிலே இந்த மாதத்தை நீங்களும் நானும் தொடங்கி இருக்கிறோம். இந்த மாதத்தில் பலவீனம் வருமா? இந்த மாதத்தில் பண கஷ்டம் வருமா? இந்த மாதத்தில் சரியா வேலை கிடைக்குமா? குடும்பத்தில் ஒரு சமாதானம் நிலவுமா என்று இன்னைக்கு காலையில் எழுந்தவுடனே புத்தி உள்ள, அறிவுள்ள, ஞானமுள்ள, நல்ல சுயமாய் சிந்திக்கக்கூடிய திறன் உள்ளவர்களுக்கு இதில் எங்கோ ஒரு இடத்துல நம்ம தொடப்பட்டிருப்போம், கேள்விக்குறியை நாம் முன்வைத்திருப்போம். ஆனால் இங்கே பக்தனாகிய தேவ மனுஷனுக்கு தேவனாகிய கர்த்தர் உரைக்கிற ஒரு பெரிய சம்பவத்தை இந்த வசனம் நம்மை படிப்பிக்கிறது. எரேமியா 29:11 மிக ஆழமான ஒரு பெரிய ரகசியத்தை, இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படி. நீங்க இந்த மாசத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். எதிர்பார்ப்பு இருக்கா? ஆண்டவரை, கடந்த மாதங்கள் எல்லாம் நான் எதிர்பார்த்தது ஒன்றும் கையில் சிக்கல. பேதுருவை போல வலைய அலசி கொண்டிருந்த ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் அல்லது எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை உங்களுக்கு கொடுக்க. எத்தனை பேர் நீங்க என்ன எதிர்பார்த்துறீங்கன்னு தெரியாது, ஆனால் எனக்கெல்லாம் சில எதிர்பார்ப்பு இருக்கிறது. என் பிள்ளைகளை வச்சு, பாஸ்டமா வச்சு, என் சபையை வச்சு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. திருப்பி உங்கள்கிட்ட கேட்கிறார், உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதா? யாருக்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு நீங்க என்ன நினைத்திருக்கிறீர்களோ அதை உங்க கையில் இன்னைக்கு, டுடே, ஸ்டில், இந்த நிமிஷத்தில், இந்த நொடி பொழுதில் தர அவர் உங்க பக்கத்தில் சமீபமாக இருக்கிறார். கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் அடித்தட்டிலிருந்து நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு இந்த வசனத்தில் நாம் பயணிப்போம். நான் உங்கள் பேரில் யாரா இருக்கிறேன்?
நினைத்திருக்கிறேன். உங்க பேரில் நினைத்திருக்கிறேன், நினைவுகளை அறிவேன் என்று ஆமென் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மளை சில நெருங்கி பழகிறோம் சொன்னா உங்க நினைவாகவே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி உங்க நினைவாக எல்லாரும் இருந்துட முடியுமா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். சில நேரத்தில் அவ்வப்பொழுது நம்ம பிள்ளைகள் நினைவுகள் வரும், நம்ம கூட பழகினவர்கள் நினைவுகள் வரும், சபை மக்களுடைய நினைவுகள் வரும், நம்ம தொழிலினுடைய நினைவுகள் வரும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் என்னதான் இருக்கிறேன், நினைத்திருக்கிறேன், நினைவுகளை என்ன செய்திருக்கிறேன், அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிறீங்க. சிறைப்பட்டு போனவர்கள், தெய்வம் இல்லாமல் போனவர்கள், ஆராதனை இல்லாமல் போனவர்கள், கர்த்தரை விட்டு தூர போனவர்கள், தேவன் அவர்களுக்கு ஒருவனை கொண்டு கடிதம் எழுதுகிறான். நீ கள்ள தீர்க்கதரிசி கிட்ட அகப்பட்டுறக்கூடாது, கள்ள சொப்பனக்காரங்கிட்ட நீ அகப்பட்டு போயிடவிடக்கூடாது. நீ அடிமையானாலும் சிறைப்பட்டு போனாலும் நீ எனக்கு வேண்டும் என்று உன் பேரில் நான் நினைவாக இருக்கிறேன். இந்த 9 மாதத்தில் எங்கெல்லாம் நம்ம சிறைப்பட்டு போனோமோ, இந்த 9 மாதத்தில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தூர போனோமோ, ஒருவேளை அவரை தேடாமல் போனோமோ, ஒருவேளை அவரை விட்டு நமக்கு அவருக்கும் எந்த தொடர்பில்லாமல் போயிட்டோமோ, அவர் அப்படி தொடர்பில் இருந்து வெளிப்போகிறவர் அல்ல. அவர் உங்கள் மேலில் என் பேரில் நினைவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் ஒரு காலமும் அது தீமைக்காக இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எவனிடத்தில் தரிசனம் இருக்கிறதோ, எவனிடத்தில் எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, அவன் பட்சத்தில் நின்று கொண்டு அவனுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு வல்லமை உள்ள தேவனாகும் நம்முடைய தேவன். ஆமே சொல்லுவோம். ஆதலால் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கு அல்ல. ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு யாருக்காவது தீமை நேரிட வேண்டும் என்று உங்க மனசுல நினைப்பீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு இது சம்பவிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிப்பீர்களா? நீங்களே உங்க சந்ததிகளுக்கு அப்படி சம்பவிக்க கூடாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய நினைவை விட பன்மடங்கு நம்ம மேல கரிசனை உள்ள, நம்மேல் நினைவாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இந்த மாதத்துல எந்த தீமையும் செய்ய மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு எந்த அளவு ஒரு நொடி பொழுது நினைவில் கூட கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு தீமையை வருத்த மாட்டேன், தீமை செய்ய மாட்டேன். உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பத்துக்கு, நீ செய்கிற வேலைக்கு, உன்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு களங்க வருத்த மாட்டேன் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஆமென். அதனால கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஆமென் சொல்லுங்க. அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா. 9 மாதத்தில் பல சமாதானத்தை நம்ம இழந்தோம். அல்லேலூயா. நம்ம தொழிலை வச்சு, நம்ம சரீரத்தை வச்சு, நம்முடைய பிள்ளைகளை வைத்து, நம்முடைய பெற்றோர்களை வைத்து நாம் பல நிலைகளில் சமாதானத்தை இழந்தோம். ஒருவேளை அந்த சமாதான கேடுல நம்முடைய ஹார்ட் பீட் ரொம்ப அடிச்சிச்சு. ஒருவேளை ஒரு அட்டாக் வந்துவிடுமோ என்ற கேள்வி கூட நமக்குள் எழும்பி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். இயேசு கிறிஸ்து யோவானுக்கு எழுதும் பொழுது சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானம் கடைகளில் விற்கப்படுகிறது அல்ல. ஆமென் சொல்லுங்க.
சமாதானம் கடையில் எந்த கடையிலும் வியாபார பொருள் அல்ல. சமாதானத்தை உடையவரும் சமாதானத்தை உளவாக்க வந்தவரும் ஏசாயா தீர்க்கதரிசியோடு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு BC 700க்கும் 740க்கும் ஆண்டில் உரைத்தார். நமக்கு ஒரு சமாதான பிரபுவை ஒரு கன்னியின் வயிற்றில் தருவார் என்று தேவன் எதிர்பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். அன்றிலிருந்து யூதர்களுடைய தங்கள் பிள்ளைகளை, அது பெண் பிள்ளைகளை, புருஷனை அறியாதவர்களை, ஒரு வீட்டுக்கு புருஷனை காணாதபடிக்கு தங்கள் வீடுகளில் அடைத்து வைத்திருந்த காலத்தில் அந்த காரியங்களை எல்லாம் உடைத்து எறிந்து ஒரு கன்னியை கர்த்தர் யூத குலத்தில் தெரிந்து கொண்டார். அந்த கன்னியின் பெயர் தான் மரியாள். அல்லேலூயா. அந்த கருவில் உருவாக்கப்பட்ட கிறிஸ்து தான் சமாதான பிரபு. இன்றைக்கு காலையிலே கலாத்திய நிருபத்திற்கு எழுதும் பொழுது நிருப கர்த்தன் எழுதுகிறான், கிறிஸ்து என் உள்ளத்தில் உருவாகும் அளவும், சமாதான பிரபு என் உள்ளத்தில் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? எத்தனை பேர் நம்ப போறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கு அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நீங்க ஆராதித்தாலும் ஆராதிக்கவிட்டாலும், நீங்க சபைக்கு வந்தாலும் வராவிட்டாலும், அவர் உங்களுக்கு எந்த தீமை செய்யவே மாட்டாரு. அல்லேலூயா. எந்த தீமையும் செய்யவே மாட்டாரு. தீமை செய்கிறவனுடைய பெயர் தான் சாத்தான். தீமைக்காக பிரயாசப்படுகிறவனுடைய பெயர் தான் சாத்தான். கர்த்தர் உங்களுக்கு யாருக்கும் என்ன செய்ய மாட்டாரு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமென். இந்த மாதம் தீமைக்கல்லாத சமாதானத்துக்கு ஏதுவான மாசமாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அது எங்கெல்லாம் உங்களை இந்த சமாதானம் பிரதிபலிக்கும் சொல்லி நான் ஜெபத்தோடு சொல்லி நான் உங்ககிட்ட இருந்து விடைபெற போகிறேன். ஒன்று, இந்த சமாதானம் உங்க வீட்டுக்கு வரும். 2, உங்களுக்குள்ள வரும். 3, நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் வரும். 4, உங்க சபைக்குள்ள இந்த சமாதானம் நிலவும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். இந்த சமாதானத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று ஒரு போதகர் என்ற நிலையில், ஆமென் சொல்லுங்க, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான் என்ற நிலையில் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தேவ சமூகத்தில் வாங்கி உங்க கையில கைமாறி கொடுக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை, ஆமென் சொல்லுங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள் என்று ஆவியானவர் உரைக்கிறார். இதை ஏற்றெடுங்க, இதற்கு சமர்ப்பிங்க, இந்த வசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆளுகை செய்து சுதந்திரித்து இதை ருசித்து அனுபவித்து அடுத்த மாதத்தில் வரும் பொழுது இதை நான் பெற்றுக்கொண்டேன், அனுபவித்தேன், இதை கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று மனமார உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. Amen.